கேபிட்டல் தரிசனம் நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிமையான வணக்கம். மீண்டும் ஒரு வடப்பள்ளி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே முதல்ல சொல்லியிருந்த போதுதான் வாழ்க்கையினுடைய அத்தனை தாற்பயங்களையும் ஒரு சமையல் என்ற ஒற்றை வார்த்தைக்குள்ளே அடக்கி பாசமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அக்கறையாக இருக்கட்டும், அனைத்துக்குமே தேர்வாக இந்த சமையலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துமாக இருக்கட்டும் வாழ்வியலோடு சேர்த்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கும் அசத்தலான இன்னொரு உணவு பதார்த்தத்தை எப்படி செய்கிறது, அது என்னென்ன வேணும், அது சார்ந்துதான் நாங்கள் இன்றைக்கும் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் என்னோடு இணைந்த நிகழ்ச்சியெல்லாம் சேர்ந்து சீராக ஒரு ஒழுங்கு நெறிமுறைப்படுத்தி தொகுத்து வழங்கக்கூடிய மதிப்பார்ந்த சோபனா அம்மையார் அவர்களை இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். கேபிட்டல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் அன்பான வணக்கம். கேபிட்டல் தரிசனத்தினுடைய அத்தனை சொந்தங்களுக்கு மீண்டும் பெரிய ஒரு வணக்கம். சரி, இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக ஒரு உணவு பதார்த்தம் செய்ய போகிறோம். சரி, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி நாங்கள் பச்சை பயிரை வச்சு ஒரு தோசை ஒன்று செய்ய போகிறோம். தோசை. அந்த தோசைக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி குடமிளகாயில் ஒரு சட்னி ஒன்று அரைக்க போகிறோம். அதுவும் பச்சை குடமிளகாயை வச்சு அரைக்க போகிறோம். இப்போ நான் அந்த தனியை பச்சை பயிரை எடுக்காமல் பச்சை பயிறு, அரிசி, அதோட கருப்பு கொண்டக்கடலை ஒரு கொஞ்சம், உளுந்து ஒரு கொஞ்சம், அவல் ஒரு கொஞ்சம், இது விளத்தையும் 4 மணத்தியால் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தனியாக பச்சை பயிரும் அரிசியும் வெந்தயமும் போட்டு செய்கிறனாலும் செய்யலாம். அதே நேரம் நான் கொஞ்சம் கடலையும் உளுந்தும் போட்டு நான் என்னென்னா இந்த கருப்பு கடலையிலையும் நிறைய சத்து இருக்குது, நான் அதுவும் ஒரு கொஞ்சம் போட்டேன். நான் இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு இதோட ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகம் இவ்வளத்தையும் போட்டு நாங்கள் முதல்ல அரைச்சி கொள்ளுவோம். இப்போ தெளிவாக எல்லாருக்கும் பச்சை பயிரில் செய்திருந்தால் நாங்கள் சிறுதானியங்கள் சார்ந்து எல்லாம் சேர்த்துருக்குறோம். சேர்த்து தான் இந்த தோசைக்கு மா அரைக்க போகிறோம். அதோட இஞ்சியும் சீரகமும் பச்சை மிளகாயும் போட்டு இந்த நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம். அளவண்டு பார்த்திங்கன்னா இப்போ 1 கப் பச்சை பயிறு எடுத்தேன்னு சொன்னால் 1 கப் அரிசி எடுக்கணும். அதே மாதிரி கடலை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப், உளுந்து ஒரு 1/4 கப், அவல் ஒரு 1/4 கப், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ள. தனியாக வெந்தயம் பச்சை பயிர் அரிசியோடு மட்டும் இந்த தோசை கலவை செய்யலாம். இருந்தாலும் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்ததாக இருக்கணும்னு சொன்னால் இந்த கொண்டக்கடலை, உளுந்து, அவல் இதெல்லாம் சேர்த்து இதை தயாரிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த தோசைக்கு மாவை அரைச்செடுக்கணும். அதை அரைச்செடுத்து அதோட அது தொட்டுக்கிறதுக்கு நான் குடமிளகாயில் செய்கிற சட்னி, இந்த ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல் நாங்கள் அரைச்செடுக்கலாம். இப்போ நாங்கள் இதை அரைச்சிட்டோம். இதை ஊற்றுவோம். தோசை வாங்கக்கூடிய இதில் நாங்கள் அவ்வளோ பச்சை பயிறு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் அப்படி ஊற்றிக்கி சீரகத்தின் வாசம் தெரியுது. இப்போ பச்சை பயிறு சீரகம் எல்லாம் குளிர்ச்சியானது. பொம்மையான காலப்பகுதின்றதால் உடலுக்கு நல்லா இருக்கும். இப்போ பழைய சோறு எல்லாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீர்ப்பாளையம் கதைச்சு அதோட பங்கு நீர்களுக்கு கட்டாயம் நீர்ப்பாளையம் இருக்கும். இப்போ இந்த பொம்மை கால பகுதிகளிலே குளிர்மையை தரக்கூடியதான உணவு பதார்த்தங்கள், உணவுகளை உணவில் சேர்த்து சாப்பிடுவோம். இப்போ இதை இப்போ நாங்கள் ஒரு 2 மணத்தியாலம் புளிக்க வச்சும் சுட்டுக்கொள்ளலாம், உடனேயே அரைச்சும் உடனேயே சுட்டுக்கொள்ளலாம். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைப்போம். அந்த 10 நிமிஷத்தில் நாங்கள் இதுக்குரிய சட்னியை நாங்கள் இதில் ரெடி பண்ணிடுவோம். அதே நாங்கள் இந்த தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி செய்ய போகிறோம்.
அது வந்து குடமிளகாயில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். நீங்கள் எந்த எண்ணெய் நார்மலாக பாவிக்கிறீங்களோ அந்த எண்ணெயை விட்டு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சரி, எண்ணெய் வந்து காஞ்சி வந்த உடனே தாளியத்துக்கு வந்து கடலை பருப்பும் உளுந்தும் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அதேமாரி இந்த பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வெயிட்டை குறைக்க போகிறோம் ரெண்டு இருக்கிற ஆட்கள் வந்து பச்சை பயிறு சாப்பிட்றது வந்து நல்ல வேண்டங்கிற உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு நார்ச்சத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டும் அதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ ப்ரெஷர் உள்ளாக்களும் சாப்பிட்டு கொள்ளலாம். மொத்தத்தில் இது எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ வந்து அது கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வந்துட்டுது. அதால் இப்படி என்று இல்லாமல் பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் எங்களோட உடம்புக்கு வந்து அது நல்ல ஒரு கஞ்சியாக வச்சோ அப்படி இல்லாட்டி பச்சை பயிராக அவிச்சோ எப்படி சாப்பிட்டாலும் அது இப்போ எங்களோட வருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த இதை வந்து மாற்றிக்கொள்ளலாம். கூடுதலாக உளுந்து பயிரிலேருந்து வர அவ்வளவுமே வந்து உடலுக்கு புரதச்சத்து தரக்கூடியது. இப்போ எல்லாம் அந்த உளுத்தங்களி அதெல்லாம் சாப்பிட்றது வந்து மிக குறைவாக. ஆனால் உளுத்தங்களியில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதோ எல்லாமே வந்து உடல் சார்ந்து தேக ஆரோக்கியம். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பழைய ஆக்கள் வயது ஊனாக்களே சொல்லுவினோம், இளம்பிள்ளையில எல்லாம் சாப்பிடணும் நேரின வரும் இப்படியெல்லாம் கதைப்பினும். ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கை முறை வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தது. அவையல் அப்படியெல்லாம் சாப்பிட்டபடியாக தான் அவ்வளவுத்துக்கு இன்று வரைக்கும் அவையல் ஆரோக்கியமாக இருக்கணும். நாங்கள் அப்படியெல்லாம் சாப்பிடாதபடியாகத்தான் நாங்கள் கிழமைக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து பெட்டியை கொண்டு திரிகிறோம். நாங்கள் எடுத்தோன்னு எங்களுக்கு வருத்தம் வரும், கை கால் நோகும், கண் வலிக்கு, ஒரு நாள் தூக்கத்தை தாங்க மாட்டோம். அப்படி நிறைய வந்து இன்றைய காலகட்டம். இனி அதே மாதிரி அவையல் வந்து ஏதாவது ஒரு வருத்தம்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் இல்லை தானே. முதல்ல கை வைத்தியம் ஒன்றை செய்வினோம். இது நாங்கள் அப்படி இல்லை. என்னென்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மாத்திரையை வாங்கி போடுறது. மாத்திரையை போட்டோன்னா எங்களுக்கு ஏதோ நோய் வந்து குணமடைகிற நினைக்கிறோம். அது தற்காலிகமாக அந்த நோயை நிறுத்தி வைக்கிறதே தவிர பூரணப்படுத்துவது இல்லை. இதில் வந்து இஞ்சியையும் பூண்டையும் உளுந்து கடலை பருப்பை வந்து நாங்கள் தாளியம் பண்ணிக்க அதில் பூண்டும் இஞ்சியும் வந்து சேர்த்துருக்கிறோம். அதோட வந்து வெங்காயம் கூடுதலாக எல்லாருமே நாங்கள் பச்சை மிளகாயில் சட்னி செய்வோம், இல்லைன்னா செத்தல் மிளகாயில் செய்வோம். இங்கே வந்து இதுதான் கூடுதலாக நாங்கள் வளமையாக வந்து பயன்படுத்தி கொள்வது. தென்னிந்தியா பொறுத்தவரை நிறையவே வித்தியாசம் இருந்தாலும் எங்களுக்கு ஏதோ அந்த ரெண்டிலும் தான் அந்த ஒரு தொடர்பு மாதிரி நாங்கள் செய்கிறது கூட. தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தான் கூடுதலாக செய்கிறது கூட. இப்படி கரை மிளகாய், குடை மிளகாய் இதில் எல்லாம் இது ஒரு வித்தியாசமாக வந்து சட்னி செய்கிறது. அது சுவையும் நன்றாக இருக்கும். அதோட இதில் வந்து உளுந்து கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து நாங்கள் அரைச்செடுக்க அது சத்தானதாக தான் இருக்க போகுது. அதால் இன்றைக்கு நாங்கள் இந்த பயரில் செய்கிற தோசையோடு செய்கிற இந்த சட்னி அது வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்குறோம். அடுத்து புளியும் வந்து இப்போ சேர்த்து முதல்ல வந்து கடலை பருப்பு உளுந்து நல்லெண்ணெயில் வந்து நாங்கள் தாளியம் பண்ணி வெங்காயம், இஞ்சி, உள்ளி அதோட புளி வந்து சேர்த்துருக்குறோம். இதோட குடமிளகாயும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கு. இன்றைய எங்களோட வாக்கியமும் வந்து பாரம்பரியம் மிளிரும் சுவையான சமையல். பழமையான பாரம்பரியங்களை வெளிக்கொணரக்கூடிய சுவையான சமையல். அங்கே என்னதான் மாறினாலும் பழமையை மாறாமல் திரும்பியும் நாங்கள் அந்த பழமைக்கு வந்தால் தான் நாங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். செம்மைப்பட்ட வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் உண்மையில் பழமையில் இருக்கக்கூடிய அத்தனையான விஷயங்களையும் நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்றதுதான் உண்மை. எத்தனை காலங்கள் யுகங்கள் மாறினாலும் ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு உணவு கடையில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற உணவு கடையில் வந்து காலை உணவுக்கு இவ்வளவு வேணும் என்று சொல்லி அவர் அந்த விருப்பங்களை தெரிவிப்பார். ஆனால் அந்த உணவகத்திலே பரிமாறப்படுகிற உணவு வந்து கேப்பங்களியாக இருக்கும். அப்பொழுது தான் கேட்பார், இது என்ன, இது ஒரு பெரிய இது பந்துருண்டமாக இருக்குன்னு.
ஆனால் அந்த நீங்கள் கேட்ட அத்தனை உணவிலேயும் இருக்கிற அத்தனை ஊட்டச்சத்தும் இந்த ஒன்றிலே இருக்குன்னு சொல்லி அந்த கேப்பங்காளியினுடைய முக்கியத்துவம், கேப்பங்காளியை சாப்பிட்டுத்தான் கலப்பையிலே விவசாயிகள் கை வைப்பார்கள் என்று சொல்லியும், அந்த உணவு தான் மருந்தாக நாங்கள் இருந்திருக்கிறோம், இந்த உணவு தான் இவ்வளவுத்துக்கு பலத்தை தந்திருக்கிறது என்று அந்த கேப்பங்காளியோட சுவையையும் அதனுடைய அந்த தாற்பயத்தையும் சொல்லியிருப்பார்கள். இன்றைக்கி நாங்கள் இதை பார்க்குற இடத்துல இது சாப்பிட்டா தான் எங்களுக்கு கௌரவம் கிடைக்கும், இப்படி இருந்தால் தான் கௌரவம் கிடைக்கும் என்றமாகலாம் அப்படியான வாழ்க்கை முறை இருக்குது. அதையெல்லாம் தாண்டி பாரம்பரியமாக நாங்கள் கடைப்பிடித்து வரக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கம் என்பது எப்போவுமே ஆரோக்கியத்தை தரவல்லது. இதோட புதினாவும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூன்றுமே நாங்கள் இந்த சட்னிக்கு சேர்த்துருக்குறோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறின உடனே சட்னியை அரைச்சிடலாம். இது அரைக்க முதல்ல ஒரு ஆறினவுடன் நாங்கள் அதை பிறகு அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ இது ஆறிட்டது நல்லா. இப்போ நாங்கள் முதல்ல இதுக்கு நான் கொப்பரை தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்போ அதால் அதை வறுக்க தேவையில்லை. நீங்கள் தேங்காய் பூவாக போடுறேன்னு சொன்னால் வறுத்து இதோட சேர்த்து வறுத்து விட்டீங்கன்னா சரி. இதை கொஞ்சம் தண்ணியை விட்டு முதல்ல இதை அரைச்சிட்டு, இப்போ தேங்காய் அரைப்பட்டுட்டுது. இப்போ இதோட நாங்கள் இந்த வறுத்து வச்சுக்கிறது சேர்க்க வரும். சரி, இப்போ கொப்பரை தேங்காய்ன்னு சொன்னால் நாங்கள் வறுக்காமலே இதில் தண்ணித்தன்மை ஈரப்பதம் இருக்காது. தேங்காய் துருவலாக இருந்தாலும் அதை லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு இந்த சட்னியை தயார் பண்ணி கொள்ளலாம். ஏற்கனவே சொன்னது போல் தாளித்து வச்சதெல்லாம் போட்டு இப்போ நாங்கள் அந்த தோசைக்கு சட்னி செய்ய போகிறோம். இதுக்களவா உப்பை போட்டுக்கொள்ளுவோம். கையோட இந்த சட்னிக்கு நாங்கள் தாளிச்சிடுவோம். அப்போ நாங்கள் சட்னி அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ சட்னிக்கு தாளியம் பண்ணிட்டா சரி, தாளியம் சட்னியும் சேர்த்துட்டு அப்புறம் தோசை வார்த்து அதையும் இதையும் சேர்த்து சாப்பிட்றது. சரி, இன்றைக்கி பச்சை பயிரில் தோசை பண்ணுறதுக்கு முதல் பிடிச்சி பார்த்துருக்கோம். இந்த தோசைக்கு மா அரைத்து கொள்கிற பொழுது நாங்கள் இதை விட கடலை சேர்த்துருந்த நாங்கள், அவல் சேர்த்துருந்த நாங்கள், உளுந்து சேர்த்துருந்த நாங்கள், இதெல்லாம் தானிய வகையில் சேர்த்து அந்த மாவை பதமாக எடுத்தது. இல்லைன்னு சொன்னால் வெறுமனே வெந்தயம், வெள்ளை அரிசி, பச்சை பயிரோடு மட்டும் இந்த தோசை மாவை அரைத்தெடுக்கலாம். 4 மணித்தியாலம் ஊற வைத்தும் இதை நல்லா புளிக்க வச்சும் தோசை வாத்து கொள்ளலாம். இல்லைன்னா உடனே சுட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் தோசைக்கு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கு மேலே புளிக்க வச்சோம்னா சிறுதானியங்கள் நல்லா புளிச்சிடும் டக்குன்னு. அந்த புளிப்புத்தன்மை வந்தால் பிறகு சாப்பிட இயலாது. அப்போ அந்த புளிச்சு இப்போ கொஞ்சம் வயசானாக்கள் சாப்பிடல, அவைக்கு சாப்பிட்ட பிறகு அந்த செரிமானமாகாமல் புளிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிறுதானியங்கள்னால ஒரு கொஞ்ச நேரம் புளிக்க வச்சு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அதுக்கான சட்னி கூட நாங்கள் தயார் பண்ணியாச்சு. அதுக்கு தாளியம் பண்ணுறதுக்கு எண்ணெயை சூடாக்கி வளமாய் தாளியத்துங்கள் நல்லாவே தெரியும். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தாளியம் தாளித்து அந்த சட்னியில் சேர்க்கலாம். நெடுக ஒரே மாதிரி சட்னியை செய்து கொடுக்காம அப்படி வித்தியாசமாக செய்து கொடுக்கலாம். இப்போ இதை எடுத்து சட்னியில் போட்டுருவோம்.
அடுத்ததாக நாங்கள் தோசையை பண்ணிடுவோம். இப்போ எங்களோட மாவு ஓரளவு புளிச்சிருக்குது. இப்போ வந்து நாங்கள் தோசையை வந்து ஊற்றி வாத்தெடுக்கிறது, அதாவது தோசை நிறையவே எல்லாருமே சாப்பிட்றதுல வந்து உளுந்து சார்ந்த தோசையை வந்து எல்லாருமே சாப்பிட்ருக்கோம். ரவா தோசை கூட சாப்பிட்ருக்கோம். இது வந்து புதுசாக நாங்கள் பயிரில் சிறுதானியத்தை வச்சு இந்த தோசை வந்து கூடுதலாக வித்தியாசமான சுவையாக தான் இருக்கும் போது எல்லாருமே தோசை சுடும்போது கூடுதலாக இல்லை, சில பேர் வந்து நல்ல மென்மையாக சுடுவார்கள். சிலது 3 தோசை சேர்த்த மங்கிற தோசை இருக்கும். இருந்தாலும் அந்த தோசை வந்து பிச்சு சாப்பிட கைப்பக்குவம் அந்த அது ஒரு லேசான சூட்டோட சட்னியில் துவைச்சி சாப்பிடும்போது அட அப்படி இருக்குன்ற மாதிரி தோசை இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் தோசையை வந்து வாத்து எடுத்துடலாம். இப்போ வந்து கல் நல்லா காஞ்சிட்டுது. நாங்கள் தோசையை ஊற்றி கொள்ளுவோம். நல்லெண்ணெய் விட விரும்பினா நல்லெண்ணெய் விடலாம், நெய் விட விரும்பினா நெய் விடலாம். எது விருப்பமோ அது நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். எங்கள் வெங்காய தோசை, ரவா தோசை, நெய் தோசை எல்லாமே சாப்பிட்ருவீங்க. நாங்கள் பச்சை பயிரில் வந்து தோசை சாப்பிடுவோம். வெங்காய தோசையோட பொடி தோசை எப்படி நிறையவே வந்து இதுலேயும் வேணுமென்னா நீங்கள் பொடி தூவி மேலே பொடி தூவி அல்ல வெங்காயம் தூவி அல்லது வந்து இன்னும் ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு சொன்னால் மேலே முறுக்கமில கொஞ்சம் மேலால் தூவினீங்கன்னா அந்த முறுக்கமிலையோட சத்தும் உங்களுக்கு அதில் கிடைக்கும், சேர்ந்து கொள்ளும். அது நீங்கள் வந்து உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது தேவையோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்து கொள்ளலாம். இப்போ வந்து உங்களுடைய வீட்டுக்காரர் வீட்டில் எது சாப்பிட மாட்டோம்னு சொல்லினமோ அப்படியானதுகளை எல்லாம் நீங்கள் இதில் செலுத்தினீங்கள்னு சொல்லி சொன்னால் அவையெல்லாம் சாப்பிட்ருவீங்க. தெரியாமலே இதுதான் சொல்லி கொடுக்காம இதை வந்து செய்யுது. அதே மாதிரி இப்போ வேலைக்கு போகிற கணவனுக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கோ இப்படியெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவையல் சாப்பிடக்கிலேயே பக்கத்தில் இருக்கிறார்கள் சொல்லுவினோம், இந்த மனுஷி ரொம்ப கொடுத்து வச்சவளப்பா, நீ ரொம்ப கொடுத்து வச்சனியப்பா, உண்ட மனுஷி உனக்கு இப்படியெல்லாம் செஞ்சுதாரா அப்படின்னு சொல்லுவினோம். பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் சொல்லுவினோம், உங்களோட அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மாவையும் இல்லை, இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் செய்தாரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பாராட்டு மலையை வந்து பின்னேறம் வீட்டை சொல்லிக்க சமைச்சு கொடுத்த உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறதே கணவனுக்காண்டியும் பிள்ளைகளுக்காண்டியும் தான். அப்போ அவர்களோட ஆரோக்கியம் எங்களோட கையில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ செய்ய போகிறோம், செய்கிறத கொஞ்சம் இன்னும் நல்லதாக ஆரோக்கியமாக செய்து கொடுத்தோம்னா நல்லா. இதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல மொறுமொறுன்னு இந்த தோசையும் இருக்குது. கூடுதலாக எல்லாருமே வந்து நீங்கள் சொன்ன போல தான் ஏதோ ஒன்று செய்கிறோம், அதில் இருந்து வர பாராட்டு, அதுக்கு அடுத்ததான் நாங்கள் முயற்சிக்கிற விதம், இதுதான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயம். ஏன்னா ஒரு விடயம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறையான கருத்து ஒன்று வந்துவிட்டால் அதுக்கப்புறம் அதை சார்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். இப்போ நாங்களும் நான் கூட இது வரைக்கும் இப்படி ஒரு தோசை இருக்குன்னு கூட கேள்விப்பட்டதோட இல்லை. ஆனால் நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு பார்க்குறது, செய்கிறது, சாப்பிட்றது கூட கொடுத்து வச்சுருக்கு. அதனால் இன்றைய தினம் வந்து நாங்கள் செய்தது வந்து பச்சை பயிரில் வந்து ரொம்ப தானியம் எல்லாம் சேர்த்து நல்ல ஆரோக்கியமான தோசை செஞ்சுருக்கிறோம். தோசைக்கு சட்னியும் அரைச்சாச்சு. இப்போ முதலாவது தோசை முரண்டு ஒரு பக்கம் எல்லாம் வடிவாக வந்து வாத்து எடுத்தாச்சு, மற்ற பக்கம் திருப்பி எடுத்துட்டா அது சாப்பிட்றது ரெடி ஆகிடுது. தோசையை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லேயுமே கூடுதலாக எல்லோரும் பக்கத்தில் மினக்கட்டி இருந்து ஒரு அவசரமும் இல்லை, அதில் முருகலாக சுட்டுத்தாங்கன்னு சொல்லி முருகலாக வாங்கி சாப்பிடத்தான் எல்லாரும் விரும்புவினமே ஒழிய இந்த அளவுக்கு அடுக்கி வச்சுட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாருமே வேண்டாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்பவே முருக வேண்டும், அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். சுட அம்மா சுட்டு போடும் போது நாங்கள் அந்த அடுக்கலையிலே உட்கார்ந்துருந்து சாப்பிட்றதில் இருக்கிற சுகங்கள், அதனுடைய அனுபவம் வந்து எப்போயுமே வித்தியாசமாக தான் இருக்க போகுது. அதான் சொல்லுவேன், அம்மாவுக்கும் இன்னொரு ஆளுக்கும் வந்து வித்தியாசம் என்னென்னு சொன்னால், இப்போ வேறு யாருமெண்டா கேட்பினம்மா நிப்பாட்டட்டும் உனக்கு காணுமோ, நிப்பாட்டட்டும் உனக்கு காணுமோன்னு. அம்மான்னு சொன்னால் அப்படி இல்லையா, இப்போ பிள்ளை வந்து காணுமென்று சொன்னாலும் சரியப்பா ஒன்று சுட்டுட்டேன் சுட்ட ஒன்றையும் சாப்பிடுன்னு சொல்லி பாசமாக போட்டுக்கொண்டே இருப்பாவாம். அது வந்து பிள்ளைகளுக்கு எத்தனை வயசானாலும் அம்மாவுக்கு முன்னால் பிள்ளை தானே, எத்தனை இல்லை சுட்டது சாப்பிடு. அதனால் அது அவர்களுடைய அன்புக்கு முன்னால் வந்து ஈடாகாது. அது ஒரு வளமையான தாய் அன்பினுடைய தாய்மையினுடைய சிறப்பு என்று மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதை விட வேறு என்ன, அந்த அன்பு அதால் தார உணவு வந்து சுவையாக இருக்கோ அது அலாதி சுவையாகத்தான் இருக்கும். அதில் என்ன இருக்கோ சுவை பதார்த்தங்கள் வேறு இருந்தாலும்
அந்த தாய் தருகின்ற அந்த உணவுக்கு அதிலே தருகின்ற பாசத்தோடைய இந்த சுவைக்கு வந்து நிகர் இல்லை உலகத்திலே எந்த நிகர். அதாவது வந்து இப்போ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அதுகளில் போய் பெரிய செஃப் எல்லாம் எத்தனையோ 1000 ரூபா கொடுத்து அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டை விட இதுதான் பெத்த பிள்ளைக்கு வந்து பெருசாக தெரியும். உயர்தர உணவை தயாரிக்கிற செப்பு கூட அம்மாட கையில் இருக்கிற அந்த உணவினுடைய சுவைதான் வந்து அதுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்திருக்கும் என்றது மட்டும்தான் உண்மை. எல்லாத்தோடைய மையம் இன்றைக்கி நாங்கள் வந்து சொல்லணும் என்னென்னா எங்களோட நிகழ்ச்சி வந்து இந்தளவு தூரம் வளர்ந்து நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கிறோம்டா அதுக்கு வந்து எங்களோட நேயர்கள் தான் காரணம். அப்போ இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களோட நேயர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். ஏனெண்டா அவர்களோட அன்பும் ஆதரவும் இல்லை என்று சொன்னால் எங்களோட நிகழ்ச்சி இந்தளவுக்கு தொடர்ந்து நாங்கள் செய்ய முடியாது. நிச்சயமாக நாங்கள் இப்போ நேயர்களினுடைய அந்த எதிர்பார்ப்பு அல்லது அவருடைய வாழ்த்து செய்தி நிறைய பேருக்கு கண்டு கதைக்கும் போது அது வந்து நாங்கள் தோசை மண் இன்றைக்கி நாங்கள் வார்த்து எடுத்திருக்கோம். சரி, இது முதல் தரம் பச்சை பயிரில் வந்து தோசை செய்து எடுத்தாச்சு, அதுக்கு சட்னியும் வந்து செய்திருக்கிறோம். நேயர்களும் வந்து இதை பார்த்து இது எப்படி செய்திருக்கிறோம், இது இதே மாதிரி நீங்களும் ஆரோக்கியமாக செய்து ஆரோக்கியமாக சாப்பிட்டு நிறைவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் சொல்லி இன்னும் ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.